ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இது என் விதி என்று நொந்து கொள்வார்கள். நல்ல ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதிகளை அவர்களே உருவாக்குகின்றார்கள். நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒரு பொழுதும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கின்றது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்து இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறெதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள், வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். உன் வாழ்வில் ஒவ்வொரு அடுத்த கட்டமும் உன்னுடைய சிறந்த ஒன்றை எதிர்பார்க்கும். அதனால் காலத்திற்கு ஏற்றாற்போல் உன் தகுதியையும் திறமையையும் வளர்த்துக்கொள். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி ஆதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி அடர்ந்து போவது மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்று அர்த்தம். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதில்லைதான், ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். கடைசி வரையிலும் உன் நம்பிக்கையை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியிலும் கூட உன்னுடைய வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உனது லட்சியத்தை நினைத்து ரத்தமே சிந்தினாலும் அது மேலானதுதான். கவலைப்படுவதற்காக உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள். மாறாக உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். அது உங்கள் வெற்றியை விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கை என்பது வரைபடம் இல்லாத பயணம்தான். பாதையை பயணிப்பவர்கள்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு முறை செய்து முடிக்காத வரை எந்த செயலும் சாத்தியமில்லாதது போலத்தான் தெரியும். நீ தோல்வி அடையும் பொழுது உன்னை பார்த்து சிரிப்பவர்களை நீ இப்பொழுதே பார்த்து சிரித்துவிடு. வென்ற பிறகு நீ சிரிப்பதை பார்க்க அவர்களின் தலை நிமிர்ந்து இருக்காது. உங்கள் குழந்தைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை, ஆனால் உங்களின் உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள். வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல, உனது இலக்கை அடைவதே. தோல்வியும் துன்பமும் தனித்தே வருவதில்லை, கூடவே அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் அழைத்தே வருகிறது. எல்லா வலிமையையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களிடம் எப்பொழுதும் உண்டு என்பதை மறக்காதீர்கள். உங்களை நேசிப்பவர்களுக்காக வாழுங்கள். உங்களை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள். நீ அடுத்தவர் முதுகில் ஏறி பயணம் செய்யும் வரை உன் சொந்த காலின் வலிமையும் அடுத்தவரின் வலியையும் ஒரு பொழுதும் அறிய முடியாது. லட்சியத்தின் மீது நாட்டம் உடையவனுக்கு போராட்ட குணம் இயல்பாகவே இருக்கும். ஒருவன் எந்த அளவிற்கு லட்சிய வெறி கொண்டு இருக்கின்றானோ அந்த அளவிற்கு போராட்ட குணம் கொண்டவனாகவும் இருப்பான். வெற்றி என்பது வேறெங்கும் இல்லை, உங்கள் உழைப்பிலும் சோர்ந்து போகாத தொடர் முயற்சியிலும் தான் உள்ளது. உலகிற்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொள்பவன் சாதாரண மனிதன், ஆனால் தனக்கேற்றாற் போல் இந்த உலகத்தையே மாற்றிக்கொள்பவன் சாதனை மனிதன். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலன்படும். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத பொழுது தனக்கு இருக்கும் மன நிறைவுதான் வெற்றி. எப்பொழுதும் குறிக்கோளை விட்டு உன் கவனம் சிதறவிடாமல் பார்த்துக்கொள். வெற்றி அடைவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். உங்கள் இலக்குகள் சிறியதோ பெரியதோ அதை அடைவதற்கான அனைத்து சக்திகளும் உங்களிடத்தில் உள்ளன என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பது கொஞ்சம் பேராசைதான்.
வெற்றி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. எப்பொழுது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்பொழுதே நமது வெற்றி ஆரம்பமாகிறது. எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் அனைத்திலும் தனியாக போராட கற்றுக்கொள். இலக்கு இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். உனக்கான இலக்கை நீயே நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி முயற்சி செய்து முன்னேறு. வெற்றி நிச்சயம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இலக்கை நோக்கி நகர வேண்டும். உங்கள் செயல் அப்படி இல்லை என்றால் அது உங்கள் இலக்குகளில் இருந்து உங்களை தூர நகர்த்திவிடும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை விட பெரிய சிறந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு படிதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் நன்றியுடன் இருங்கள். வெற்றிகரமான மக்கள் எப்பொழுதும் வெற்றிகரமான பழக்கங்களை உடையவர்கள்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் எளிதில் வசப்படக்கூடியதுதான். நீங்கள் அதிக அதிர்ஷ்டத்தை விரும்பினால் நீங்கள் அதிக வாய்ப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக இருங்கள். அதுவே போதும். நீங்கள் உணர்வுடன் எது நம்புகின்றீர்களோ அதுவே உங்கள் வாழ்வில் யதார்த்தமாகிறது. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றிய அணுகுமுறையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்கள் சம்பாதிக்கும் திறன். உங்கள் மிகப்பெரிய ஆதாரம் உங்களின் நேரம். வெற்றி பெறுவதற்கான திறன் கொள். உங்களின் மிகப்பெரிய ஆதாரம் உங்களின் நேரம். வெற்றிக்கான திறன் கொள். நாம் விரும்பும் விஷயமானது நம் மனதை ஒருமுகப்படுத்துவது, பயப்படும் விஷயங்களில் அல்ல. வெற்றியாளர்கள் ஒரு நிகழ்வின் முடிவை முன்கூட்டியே தங்களின் சொந்த நேர்மறையான எண்ணங்கள் மூலம் உற்பத்தி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகளை கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத குறுகிய காலத்தில் அவர்களின் வெற்றியை அடைகிறார்கள். வெற்றிகரமான நபர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடுகின்றார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் எனக்கென்ன லாபம் என்று ஒதுங்கியே இருக்கின்றார்கள். நாம் நம்பிக்கையுடன் எதை எதிர்பார்க்கின்றோமோ அதுதான் நம் வாழ்வில் நிஜமாக பிரதிபலிக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயனுள்ள எதையும் அடைவதற்கு முன் யாரும் பார்க்காத அல்லது யாரும் பாராட்டாத பல சிறிய முயற்சிகளை செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு அன்பை கடன் கொடுக்கின்றீர்களோ அதைவிட அதிகமாக பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவுகின்றீர்களோ அவ்வளவுக்கும் அதிகமாக அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள். உங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து உயர்வான எண்ணத்தை அமைத்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் இன்னும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்க உங்கள் வருமானத்தில் 3% முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் நினைவில் வசிக்கும் அனைத்து சிந்தனைகளும் தான் உங்கள் அனுபவத்தில் வளர்கின்றது என்பதை உணருங்கள். உங்கள் சிந்தனையில் உங்கள் இலக்கை பதிய வையுங்கள். உங்கள் உலகம் உங்கள் மீது எரியும் அனைத்தையும் சமாளிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் இருக்கின்றது என்பதை நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய பரிசு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மீது வெறுப்பை உமிழ்ந்தால் அதனால் உங்களுக்கு ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் உங்கள் இலக்கை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்பதை மறக்காதீர். ஓம் ஸ்ரீ ராம ஜெயம். நன்றி.